யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனம் 27 31 வசனம் முடிய நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாய் இருந்தால் பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார். இது நடக்கும்போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடப்பதற்கு முன்னமே இதை உங்களுக்கு சொன்னேன். இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நான் பிதாவில் அன்பாய் இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும். எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம் வாருங்கள் என்றார் என்பது. புருஷன் நாளுடைய பிரசங்கத்திற்காக கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்தம் உள்ளங்கள் நல்ல தேவனே, இந்த அருமையான பிரசங்க நேரத்திற்காக நாங்கள் வருகிறோம். இப்பொழுதும் கூட நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலிருந்து தேவரீர் எங்களோடு கூட இடைப்பட்டு பேச வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம். இந்த வார்த்தைகளை எல்லாம் நாங்கள் புரிந்து கொள்ளும்படிக்கு நீர் எங்களுக்கு உதவாவிட்டால் நாங்கள் ஒன்றையும் புரிந்து கொள்ள மாட்டோம் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த வார்த்தையிலிருந்து முழுமையான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்று அனுபவிப்பதற்கு தேவரீர் எங்களுக்கு உதவ வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த சத்தியத்தை எங்களுக்கு நீர் கற்றுத்தந்து நடத்த வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து நடத்த இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாள் காலை ஆராதனையில நாம் தொடர் பிரசங்கமாக யோவான் எழுதின சுவிசேஷத்தை பார்த்துக்கிட்டு வருகிறோம். அதுல 14ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். இன்றைக்கு அதை தொடர்ந்து 27 31 வசனம் முடிய நாம் பார்க்க போகிறோம். அதாவது இந்த அதிகாரத்தை நாம் இன்றோடு நிறைவு செய்ய போகிறோம். இந்த 14ஆம் அதிகாரம் தொடங்குகிறதை நாம் பார்க்கிற பொழுது 13ஆம் அதிகாரத்துல அநேக காரியங்களை கடவுள் பேசினதின் நிமித்தமாக சீசர்கள் மிகுந்த மனக்கலக்கத்திலேயும் ஒரு அச்சத்திலேயும் குழப்பத்திலேயும் இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சீசர்களுக்கு ஆறுதலை கொடுக்கும் விதமாக இயேசு கிறிஸ்து பல வார்த்தைகளை இந்த 14ஆம் அதிகாரத்துல பேசிக்கொண்டே வருகிறார். அப்படி அந்த அதிகாரம் முழுவதுமாக நம்ம அநேக காரியங்களை பார்க்கணும் இல்லைங்களா. அப்படி நம்ம பல விஷயங்களை அதுல பார்த்துக்கிட்டே வரோம் இல்லைங்களா. உங்கள் இருதயம் கலங்காமலும் திகையாமலும் இருப்பதாக. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாத இருந்தா நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன்னு சொல்லி அவர்களை தேற்றுகிறார். அப்படி ஆரம்பித்து ஒவ்வொரு ஆறுதலான வார்த்தைகளாக தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டே வருகிறத நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. அப்படி கடந்த வாரத்துல கூட நாம் அன்பின் சோதனையை குறித்து பார்த்தோம். ஆண்டவர் மேல வைத்திருக்கிற மெய்யான அன்புக்கான சோதனையாக இருப்பது கீழ்ப்படிதல் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடப்பதுதான் அவர் மேல் நாம் வைத்திருக்கிற அன்பிற்கான சோதனையாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்ப மற்ற விதத்துல நாம் அவரை நேசிக்கிறோம் என்று நாம் சொன்னாலும் கூட அது ஏற்புடையதாக இருக்காது என்று சொல்லி பார்க்கிற. சீசர்களுடைய அந்த சோக முகமோ இல்ல அவங்களுடைய அந்த கலக்கமான அந்த காரியங்களோ இந்த அன்பிற்கான அடையாளமாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று சொல்லிதான் நம்ம பார்க்கிறோம். அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடப்பதுதான் நாம் அவரை உண்மையாக நேசிப்பதனுடைய அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா. அப்படி அந்த வசன பகுதியில பல விஷயங்களை ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம கடந்த வாரத்துல கேட்டோம். இந்த வாரத்துல நாம் எதை பார்க்கிறோம்? இந்த 27ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் முடிய நாம் எதை பார்க்கிறோம்னா மெய்யான சமாதானத்தை குறித்து பார்க்கிறோம். இந்த உலகத்துல சமாதானத்தை விரும்பாத மனிதர்களை நாம் பார்க்க முடியாது. இந்த உலகத்துல எல்லாருமே சமாதானத்திற்காகத்தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு விதத்துல நமக்கு சமாதானம் கிடைக்காதா,
ஒரு சந்தோஷம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறார்கள். அதற்காக பல விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் செய்யறதுக்கு முயற்சி செய்கிறாங்க இல்லைங்களா. ஏதேதோ ஒரு காரியங்களை செய்து இல்லைங்களா அவங்க அந்த சமாதானத்தை நாம் அடைய முடியாதா அப்படின்னு எதிர்பார்த்து நடக்கிறத பார்க்குற வாழ்க்கையில பலவிதமான மனிதர்கள் பலவிதமான காரியங்கள்ல அப்படி அவங்க சந்தோஷத்தை நாடுறாங்க. பொதுவாக உலக ஐஸ்வர்யம், அதாவது பணத்தின் மூலமாக நாம் அதை அடைந்து விட முடியும் என்று சொல்லியோ, அல்லது ஒரு அமைதியான ஒரு இடத்தை போய் நாம் அங்க அடைகிறதின் மூலமாக, ஒரு தூர பிரயாணம் போய் ஒரு இடத்தை அடைகிறதின் மூலமாக நாம் ஒரு சமாதானத்தை அடைந்து விட முடியும் என்று சொல்லியோ, அல்லது அந்த மனிதர்களை எல்லாம் விட்டு பிரிந்து ஒரு இடத்துக்கு தனிமையாக போய் அங்க நாம் உட்கார்ந்திருந்தா நாம் சமாதானமாக இருப்போம், இங்கதான் எனக்கு ஒரு அமைதியான ஒரு சமாதானமான காரியமாக இருக்கிறது என்று சொல்லி அவங்க அந்த விதத்துல சமாதானத்தை நாடுறாங்க. இன்னும் சிலர் இந்த கண்ணாடிக்குள்ள மீனை வச்சு அந்த மீனையே அப்படியே பார்த்துட்டு இருந்தா நமக்கு ஒரு இருதயத்துல ஒரு சமாதானம் கிடைக்கும் அப்படிங்கிற விதத்துல அவர்கள் அப்படி சமாதானத்தை நாடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் பல விதத்துல இந்த உலக மனிதர்கள் இந்த சமாதானத்தை நாடிக்கொண்டு இருக்கிற நேரத்துல வேதம் நமக்கு உண்மையான சமாதானத்தை, அதாவது மெய்யான சமாதானம் அது எங்கிருந்து வருகிறது, அதில் ஊற்று எது அப்படிங்கிறத நமக்கு காட்டுகிறது. அதைத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பகுதியில நமக்கு சொல்லுகிறார். மெய்யான சமாதானம் ஆண்டவர் சொல்லுகிற பொழுது பாருங்களேன், 27ஆம் வசனத்துல சொல்றாரு, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி சொல்றார். இந்த வசனம் சீசர்களுக்கு இன்னும் ஒரு ஆறுதலை கொடுப்பதாக இருக்கிறது. ஆண்டவர் தொடர்ச்சியாக ஆறுதலான வார்த்தைகளை பேசிக்கொண்டே வருகிறார். ஆனா அவர்கள் ஆறுதல் அடைந்தார்களா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான் இல்லைங்களா. பல காரியங்களை பேசி கொண்டு வருகிறார், ஆனால் அவர்களுடைய இருதயம் கலக்கத்தினாலும் திகைப்பினாலும் நிறைந்திருந்தது என்று சொல்லி பார்க்கங்களா. அநேக விஷயத்த கடவுள் பேசிக்கிட்டே வரார் இல்லைங்களா. இப்ப இங்க சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன், கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது நல்லா பார்க்கணும். இந்த மரிக்கிற நிலைமையில் இருக்கிற மனுஷன் பார்த்தீங்கன்னா, இந்த வயதான காலத்திலேயோ அல்லது ஏதேனும் ஒரு வியாதி வந்து மரிக்கிற ஒரு சூழ்நிலைக்கு போகிற மனிதர்களையோ, இந்த உலக மனிதர்களை நம்ம பார்ப்போம்னு சொன்னா, அவங்களுக்கு இருக்கிற அந்த சொத்துக்களை எல்லாம் தமக்கு வேண்டியவர்களுக்கு கொடுப்பதற்காக, பிரித்து கொடுப்பதற்காக ஒரு மரண சாசனத்தை அவர்கள் எழுதுவார்கள். அதாவது ஒரு உயில் எழுதுகிறத நம்ம பார்க்க முடியும். நான் திடீர்னு மரிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா, அதாவது இறந்து போய்விட்டேன்னு சொன்னா, இது என்னுடைய இந்த சொத்துக்கள் இன்னார் இன்னாருக்கு போக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எழுதுவார்கள். அது உயில் இல்லைங்களா. அப்ப அவர் மரித்த உடனேயே அது ஆட்டோமேட்டிக்கா யாருக்காக அவர் எழுதியிருந்தாரோ அவர்களிடத்துல அது போய்விடும் என்று சொல்லி பார்க்கங்களா. அந்த விதத்துலதான் இயேசு கிறிஸ்து இங்க செய்யறத நம்ம பார்க்க. ஒரு மரண சாசனம் எழுதப்படுற மாதிரி நான் இங்கிருந்து போகிற பொழுது சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லி சொல்றாரு. என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி சொல்றாரு. அதாவது ஒரு பெரிய சொத்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதுதான் சமாதானம் இல்லைங்களா. ஆண்டவரால் நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய சொத்து சமாதானம். இந்த உலகத்தின் பணத்தையோ ஒரு இடத்தையோ பொருளையோ ஆண்டவர் நமக்கு எழுதி வச்சுட்டு போகல இல்லைங்களா. அந்த அழிந்து போகிற பணம் இடம் பொருள் இதை ஆண்டவர் நமக்கு எழுதல. பொதுவா இன்னைக்கு செழிப்பு உபதேசத்தை பிரசங்கிக்கிற அநேக பல நேரங்கள்ல இதைத்தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா. கடவுள் இந்த உலக செழிப்பை தான் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்கிற விதத்துல அவர்கள் பேசுகிறார். ஆனா ஆண்டவர் இந்த உலகத்தின் பணத்தையோ இடத்தையோ ஒரு பொருளையோ நமக்கு எழுதி வைக்கல. அதுக்கு மாறா பணத்தால வாங்க முடியாத காரியத்தை அவர் தம்முடையவர்களுக்காக விட்டுட்டு போயிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த சமாதானத்தை எந்த பணத்தையும் கொடுத்து நாம் வாங்க முடியாது இல்லைங்களா. சமாதானம் அப்படின்னா என்ன, அது எந்த சமாதானத்தை கடவுள் வைத்திருக்கிறார் என்று சொன்னா, இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனிதனும் நாம் பார்க்கிற விதத்துல அவன் பாவியாக இருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆதாமின் பாவத்தின் ஊடாக
அந்த மனிதன் பாவத்துக்குள் இருக்கிறான் என்று சொல்லி பார்க்க நம்ம அடிக்கடி இதை கேட்கிறோம். ஆனா பல நேரங்கள்ல அதை நம்ம உணர்றது இல்லை. மனிதன் பாவத்தில் இருக்கிறான் என்று சொல்லும் போது அது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. பாவம் என்பது ரொம்ப அருவருக்கத்தக்க காரியம். அந்த பாவத்திலிருந்து மீட்பதற்காக தேவகுமாரனே இந்த உலகத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னா இந்த பாவம் எவ்வளவு பெரியது, கொடியது என்று சொல்லிப்பார். அந்த விதமான பாவத்துல மனிதன் இருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிற அந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனிதனும், பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் பாவத்துல பிறக்கிறான் என்று சொல்லி பார்க்க. அப்படி பாவத்துல பிறந்து அவன் தொடர்ந்து கடவுளுக்கு எதிரான காரியங்களை செய்து தேவ பகைஞனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். நித்திய நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஜனங்கள்ல ஒரு சிலரை கடவுள் தமக்கென்று பிரித்தெடுக்கிறத பார்க்கிறோம் இல்லைங்களா. தம்முடைய சுவிசேஷத்தை அனுப்பி இல்லைங்களா அதை விசுவாசிக்க செய்து அவர்களை தம்மிடமாக இழுத்து கொள்ளுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் அனாதி தீர்மானத்தின்படி இல்லைங்களா. இப்ப சமாதானம் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அது எங்கிருந்து வருகிறது அப்படின்னா, நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது. நான் தேவனுடனான ஒப்புரவாகுதுக்குள் இப்ப இருக்கிறேன். இந்த உலகத்துல பிறந்திருக்கிற மனுஷன் பாவத்தினால தேவனோடு ஒப்புரவாக முடியாதவனாக இருக்கிறான் இல்லைங்களா. ஆனா விசுவாசி, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் இந்த பாவம் மன்னிக்கப்பட்டு தேவனுடனான ஒப்புரவாகுதல் உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த எண்ணத்தினால இப்ப மனசாட்சியில நிலைத்திருக்கிற உள்ளார்ந்த சமாதானத்தை தான் இங்க ஆண்டவர் சொல்றார். அந்த எண்ணம், என் பாவம் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது, நான் தேவனுடனான ஒப்புரவாகுதலை அடைந்திருக்கிறேன். இந்த உலகத்துல நான் இருக்கிற காலத்துல நான் ஒரு நாள் பரலோகத்துல போகிற காலமானாலும், இந்த உலகத்துல இருக்கிற காலமானாலும், பரலோகத்துக்கு போகிற காலமானாலும் இல்லைங்களா, அதுவரையிலும் தேவன் என்னை நடத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த சமாதானம் இல்லைங்களா, உள்ளார்ந்த சமாதானத்தை பார்க்கிறோம். இது ரட்சிக்கப்படாத மனிதனால் அனுபவிக்க முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த உள்ளான சமாதானம். பாவம் மன்னிக்கப்படுதல் அப்படிங்கிற பொழுதோ, தேவனுடனான ஒப்புரவாகுதல் உண்டாகுது அப்படிங்கிற பொழுதோ, அங்க முக்கியமாக என்ன நடந்தது, நம்முடைய பாவம் எப்படி மன்னிக்கப்பட்டுச்சு, ஒரு கேள்வி கேட்பாங்க. நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்துக்கான பரிகார பலியாக ஆண்டவர் சிலுவையில மரிக்கிறார் என்று சொல்லி பார்க்க. ஆண்டவர் சிலுவையில மரித்தால் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிலுவையில ஆண்டவர் மரிக்கிற பொழுது அங்க என்ன நடந்ததுன்னா, நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டது இல்லைங்களா. நம்முடைய பாவத்துக்கான கிரயம் செலுத்தி தீர்க்கப்பட்டது. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, நாம் தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆக முடியாது இல்லைங்களா. அதனாலதான் ஒரு விஷயத்த மட்டும் நம்ம பார்த்து இயேசு நம்முடைய பாவத்துக்காக மரித்தார் நம்ம சொன்னோம்னு சொன்னா, நம்ம முழுமையான ஒரு காரியத்தை அறியலின்னு அர்த்தம் இல்லைங்களா. இயேசு உங்கள் பாவத்துக்காக மரித்திருக்கிறார் இல்ல. அது மட்டும் இல்ல, இயேசு பாவத்துக்காக மரித்த பொழுது நம்முடைய பாவம் நீங்கப்பட்டது இல்லைங்களா. ஆனா நாம் தேவனுக்கு முன்பு நீதிமானாக அதனால் மட்டும் ஆக முடியாது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த வாழ்க்கை, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து நீதியை சம்பாதித்திருக்கிறார் பாருங்க. அந்த நீதியின் மூலமாக அது நம்மில் கடத்தப்படுகிற பொழுது நாம் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசுவினுடைய மரணத்தினால் நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நீதியினால் நாம் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் ஆக்கப்பட்டு அவரோடு ஒப்புரவாக்கப்படுகிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா. இவ்வளவு பெரிய காரியத்தை ஆண்டவர் நமக்கு சம்பாதித்திருக்கிறார். அவர் போறாரு இப்போ. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆண்டவர் இப்ப மரித்து உயிர்த்தெழுகிற பொழுது ஆண்டவர் வந்த நோக்கம் அங்க நிறைவேறுகிறத நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. ஆண்டவர் எந்த மனிதனை மீட்கும்படியாக இந்த உலகத்துக்கு வந்தாரோ, யாருக்காக தம்முடைய ஜீவனை கொடுக்கும்படி வந்தாரோ, யார் வாழ வேண்டிய வாழ்க்கையை தான் வாழ வந்தாரோ அந்த காரியத்தை நிறைவேற்றுகிற தருணம் வந்திருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறது. அந்த கடைசி தருணத்தில் இருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி சொல்றார். அப்படிப்பட்ட பாவ மன்னிப்பையும் தேவனுடனான ஒப்புரவாகுதலையும் பெற்ற அந்த மனிதனுடைய எண்ணம், இந்த மனசாட்சி, அதுல இந்த உள்ளார்ந்த சமாதானத்தை அனுபவிக்க முடியும் இல்லைங்களா.
மற்றவங்களால அனுபவிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அனுபவிக்க முடியாது அப்படிங்களா. அப்ப தம்முடைய சொந்த ரத்தத்தை கல்வாரியில சிந்தி இந்த சமாதானத்தை கிறிஸ்து விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறார். அதனாலதான் அவரால் அதை தர முடிகிறது இல்லைங்களா. சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொன்னார் பாருங்க. அப்படி அவர் கொடுக்க முடியறதுக்கு காரணம் அவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தினால அதை வாங்கி இருக்கிறார் இல்லைங்களா. அதை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார் என்று சொல்லி பார்க்க சீசர்களுக்கு அதை தேற்றுகிறார் இல்லைங்களா. நீங்க கலங்காதீங்க, பயப்படாதீங்க இல்லைங்களா. இந்த உலகத்துல அவங்க ரொம்ப சோர்ந்து இப்ப நின்றுகிட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியல, இயேசு போயிடுவேன்னு சொல்றாரு. அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில இயேசு கிறிஸ்து ஆறுதலான வார்த்தைய சொல்றார். அந்த வசனத்துல தொடர்ந்து சொல்லுகிற பொழுது, உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை என்று சொல்லி சொல்றார். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அவர் அதை தருகிறது இல்லை என்று சொல்லி பார்க்க. இந்த உலகத்து சமாதானத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப குறைந்த அளவு தான் இல்லைங்களா. இந்த சமாதானத்தை எவ்வளவு நேரம் நீங்க அனுபவிச்சிருவீங்க? இந்த உலகத்துல சமாதானம்னு சொல்றது கொஞ்ச நேரம் இப்படி ஒரு சமாதானம் மாதிரி இருந்த மாதிரி தெரியும், ஆனா அப்படி இருக்காது. அது ரொம்ப குறைந்த அளவு. அது மட்டும் இல்ல, அந்த சமாதானத்துல அது ஒரு தன்னலத்தோடு இருக்கும், அதாவது சுயநலத்தோடு கூட அது இருக்கும் இல்லைங்களா. அது ஒரு கொஞ்ச காலத்துக்கு மட்டும்தான் இருக்கும்னு சொல்லி பார்க்குற. அதைத்தான் இந்த உலக சமாதானம் தரும் இல்லைங்களா. ஒரு அரை மணி நேரம் இல்லை 10 நிமிஷம் அவ்வளவுதான். அதுக்கு மேல அந்த சமாதானத்தை உலகம் தர சமாதானம் அவ்வளவுதான். இந்த உலகம் ஒரு சமாதானம் கொடுக்கும், கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல போய் உட்காந்து அமைதியா இருக்கிற மாதிரி உட்காந்துருந்தா எனக்கு சமாதானம். அதை நாடித்தான் இந்த உலக மனிதன் ஓடிக்கொண்டு இருக்கிறான் ஒவ்வொரு நாள் இல்லைங்களா. ஆனா கிறிஸ்து தருகிற சமாதானமும் அது என்றென்றைக்கும் நிற்கும் என்று சொல்லி பார்க்க. எப்போது இருக்கும், எல்லா சூழ்நிலையிலும் அது இருக்கும் என்று சொல்லி பார்க்க. அந்த உலகத்தினுடைய சமாதானம் அது வெளிப்புறமானதாக தற்காலிகமானதாக இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்க. வெளியே பார்த்து அதுல ஒரு சமாதானம், இந்த உலக சமாதானம் இருக்குது, அது ஒரு தற்காலிகமானதுன்னு சொல்லி பார்க்குறேன். ஆனா கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம் அது உள்ளார்ந்தது, அது என்றென்றைக்கும் நிலைத்து இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்க. இந்த சமாதானத்தை எவ்வளவு பெரிய மனிதனாலும் எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு மெய்யான கிறிஸ்துவனை என்னதான் துன்பப்படுத்தினாலும், என்னதான் துயரப்படுத்தினாலும், என்னதான் அவனை இல்லாமல் ஆக்குவதற்கு ஏதுவான வேலைகளை இந்த உலகத்துல ஒரு மனிதன் செய்தாலும், அவன் என்ன விதமான உபத்திரவத்துக்குள் போக தள்ளப்பட்டாலும் கூட இந்த சமாதானத்தை அவனிடத்துல இருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது, சரீரத்தை மாத்திரம் அழிக்கிறவருக்கு பயப்படாது, சரீரத்தையும் ஆத்மாவையும் நரகத்தில் அழிக்கிறவருக்கு பயப்படுங்க. ஏன்னா இந்த சமாதானம் ஆத்மாவில் உருவாகிற சமாதானம். வெளியில கிடைக்கப்படுகிற சமாதானத்தை, உதாரணத்துக்கு ஒரு வாகனம் இருக்குன்னு வச்சுக்கல, உதாரணத்துக்கு ஒரு வாகனத்தை வாங்கி, ஒரு 2 வீலரோ அல்லது காரோ வாங்கி, அருமையான கார், அருமையான வாகனம் அப்படின்னு நினைச்சு அது திடீர்னு கீழே விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, 2 வீலர் நிறுத்திட்டு போய் காத்தடிச்சு கீழே விழுந்து டேங்க் ஒடுங்கி போச்சு. நம்மளுடைய சமாதானம் என்ன ஆகும்? ஒரே நிமிஷத்துல போய் வேதனை வந்து தச்சுக்கும் இல்லைங்களா. அவ்வளவுதான். இந்த மாதிரி தான் நம்முடைய, உதாரணத்துக்கு சொல்றேன், நம்முடைய இந்த வெளிப்பிரகாரமான சமாதானங்கள்லாம் இருக்கும். நான் இயேசு கொடுக்குற சமாதானம் உள்ளார்ந்தது, அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது இல்லைங்களா. அவருடைய இரத்தத்தினால் ஆன பலன்களின் அடிப்படையில் அது இருந்து எல்லா சோதனைகளின் ஊடாக அது நம்மை பலப்படுத்துகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். என்ன விதமான சோதனைகள் வந்திருந்த போதும் அது நம்மை பலப்படுத்தும். இந்த இயேசு கிறிஸ்து ரத்தத்திலான அந்த இரத்தத்தினால் ஆன பலன்களின் அடிப்படையில அது நம்மை பலப்படுத்தும் இல்லைங்களா. நம்ம எந்த சமாதானத்தை நாடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்பாரு. இந்த சமாதானம் தான் நித்தியம் வரைக்கும் நிலைக்கிறது, என்றென்றைக்கும் இருக்கிற சமாதானம் என்று சொல்லி பார்க்கிறோம்.
தொடர்ந்து சொல்றாரு அந்த வசனத்துல, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லி சொல்றாரு. என்ன சொல்றாரு சரிங்களா? இப்படி இருக்கிறதுனால, இந்த சமாதானம் இந்த விதத்துல உங்களை நடத்துகிறதுனால ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய பிரிவை குறித்து நீங்க கலங்காமலும், நீங்க சந்திக்கிற ஆபத்து குறித்து பயப்படாமலும் இருங்கள் அப்படின்னு சொல்றாரு. நான் பிரிஞ்சு போன உடனேயே அதை குறித்து நீங்க கலங்காதீங்க. அதை தொடர்ந்து உங்களுக்கு வருகிற அந்த ஆபத்து, அதை குறித்து நீங்க பயப்படாமலும் இருங்கள் சொல்லி சொல்றாரு. ஏன்னு சொன்னா, அந்த சூழ்நிலைகள் மத்தியில என்னுடைய பிரசன்னமும் என்னுடைய சமாதானமும் உங்களோடு கூட இருக்கும் என்று சொல்லி சொல்றார். எவ்வளவு பெரிய துன்பங்கள் துயரங்கள் இந்த உலகத்துல நமக்கு வந்தாலும் கூட இந்த சமாதானம் நம்மள நடத்தும் இல்லைங்களா? ஆண்டவருடைய சமாதானம். யாக்கோபு தன்னுடைய நிருபத்தை எழுதுகிற பொழுது அருமையா அதை சொல்றார். முதல் ஆரம்பிக்கிற பொழுது 3ஆம் வசனத்திலேயே சொல்ல ஆரம்பித்து விடுகிறார். நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படுகிற பொழுது இதெல்லாம் உங்களுக்கு பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து நீங்கள் அதை சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று சொல்லி சொல்றார். இப்ப இந்த விதமான சோதனைகள் எல்லாம் நமக்கு வருகிற பொழுதும் கூட கடவுள் கொடுத்திருக்கிற அந்த சமாதானம் நம்ம விட்டு நீங்காதுன்னு சொல்லி பார்க்க, அப்படிப்பட்ட சமாதானத்தை கடவுள் நம்ம கொடுத்திருக்க. அப்படி இருக்கும்போது எதற்காக நாம் கலங்கணும், எதற்காக பயப்பட வேண்டும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டு பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில வருகிற இன்னல்கள், துன்பங்கள், பிசாசனுடைய சோதனைகள் இல்லைங்களா, இதெல்லாம் கண்டு நம்ம பயப்பட வேண்டியதில்லை. நமக்கு சில நேரங்கள்ல ஒரு சோர்வு, கலக்கம், இதெல்லாம் எப்படிடா சரி பண்றது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு எண்ணங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் கூட நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், அவர் நடத்துவார் அப்படிங்கிற அந்த உணர்வோடு கூட நாம் முன்னேறுவதற்கு பார்க்க வேண்டும். அங்கதான் மெய்யான சமாதானம் இருக்கு, அங்கதான் மெய்யான சந்தோஷம் இருக்கு இல்லைங்களா? தொடர்ந்து 28ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க. 28ஆம் வசனத்துல அவர் சொல்லுகிற பொழுது, நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே, நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாயிருந்தால் பிதாவினிடத்துக்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள், ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராயிருக்கிறார் என்று சொல்லி சொல்றார். ஆண்டவர் திரும்ப திரும்ப ஒரு காரியத்தை சொல்லிக்கிட்டே வரார். என்னன்னு சொல்றாரு? நான் அநேக பாடுகள் பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று சொல்றார். அதை திருப்ப திருப்ப சொல்றார். நம்முடைய ரட்சிப்புக்காக அவர் மரிக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லி சொல்றார். சரிங்களா? அதோடு கூட நான் உங்களை விட்டு போனதற்கு பின்பாக திரும்ப உங்களிடத்துல வருவேன் அப்படின்னு சொல்றார். இத திருப்ப திருப்ப ஆண்டவர் அவர்களோடு கூட பேசிக்கொண்டே வருகிறார். ஏன்னா அவர் வந்ததின் நோக்கம் அதுவே. அவர் அநேக பாடுகளை பட்டு மரிக்க வேண்டியது இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். மனிதனுடைய மீட்புக்காக அவர் மரிக்க வேண்டியது இருந்தது, அது அவசியமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அதை திருப்ப திருப்ப அவர்களோடு கூட சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நான் இப்போ உங்களை விட்டு பிரிந்தாலும் திருப்ப உங்களிடத்துல வருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். சரிங்களா? இதெல்லாம் சீசர்கள் தொடர்ந்து கேட்டிருக்கிறாங்க இல்லைங்களா? ஆனா அவருடைய சீசர்கள் அவரை நேசிக்க வேண்டிய விதத்துல நேசித்தும் அவரை விசுவாசிக்க வேண்டிய விதத்திலும் விசுவாசித்தும் இருந்திருந்தா ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகள்லாம் கேட்டு அவங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் இல்லைங்களா? ஆனா அவர்களுக்கு அப்படி இல்லை இல்லைங்களா? ஏன்னா அவங்க ஒரு விசுவாச தோய்வுல குறைவுல இருக்கிறாங்க, அறியாமையில் இருக்கிறாங்க இல்லைங்களா? ஆண்டவர் சொல்றாரு, அந்த வார்த்தை அவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. நான் போவேன் என்றும் திரும்ப உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டிருக்கிறீர்களே, நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாயிருந்தால் பிதாவினிடத்தில் போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள் என்று சொல்லி சொல்றார். நான் அப்ப சொன்ன வார்த்தைகள்லாம் கேட்டு உங்களுக்கு சந்தோஷம் வந்திருக்கும், உங்களுக்கு சோர்வோ இந்த கலக்கமோ வந்திருக்காது.
நான் போறேன்னு சொன்னதை கேட்டு என் வார்த்தையெல்லாம் நீங்க விசுவாசிச்சிருந்தீங்கன்னா, என்னை நேசிச்சிருந்தீங்கன்னா, உண்மையா உங்களுக்கு அந்த கலக்கம் வந்திருக்காது. உங்களுக்கு சோர்வு இப்படி திகைத்து போயிருக்க மாட்டேங்க. நீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? அப்போ சீசர்கள் அவரை நேசிக்க வேண்டிய விதத்துல நேசிக்கல, அவரை விசுவாசிக்க வேண்டிய விதத்துல விசுவாசிக்கல. ஆண்டவருடைய வார்த்தை நிமித்தமாக அவர்கள் சோர்வடைந்து கலங்கி போயிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்க. ஆனா இந்த வார்த்தைகள்லாம் கேட்டு நீங்க என்னை அன்பு கூர்ந்திருந்தீங்கன்னா நீங்க சந்தோஷப்பட்டிருப்பீர்கள் என்று சொல்லி சொல்றாரு. இப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த நிலைமையெல்லாம் நினைச்சு பாருங்க. கடவுளுடைய வார்த்தை கேட்கிற பொழுது நமக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள் வருதா அப்படின்னு கேட்டுப்பாங்க. சீசர்கள் அப்படி இருக்காங்க. அவங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் அவருடைய மகத்துவமான மகிமையை பற்றி இல்லை, அவங்க தங்களை பற்றி தான் சிந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் வந்த நோக்கத்தை அவருடைய மகத்துவமான மகிமையை குறித்து சிந்திக்கல. இயேசு கிறிஸ்து வந்தது என்னுடைய பாவங்களிலிருந்து எங்களை நீக்கும்படியாக, எனக்கான பரிகார பலியாக அவர் வந்திருக்கிறார். இல்ல, அவர் இப்பொழுது இந்த சிலுவையில மரித்து 3ஆம் நாள் உயிர்த்து பிதானுடைய வலது வருஷத்தில் போய் அமருகிற பொழுது இந்த மேலான ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு அதன் மூலமாக அப்படின்னு இந்த மகத்துவமான மகிமையை பற்றி சிந்திப்பதற்கு பதிலாக தங்களை பற்றியே சிந்தித்தார்கள் என்று சொல்லி பார்க்க. நாம என்ன ஆகும்? அவர் போயிட்டாருன்னா நம்ம எங்க போறது? ஒரு நாள் நம்ம அவரை பின்பற்றிட்டு இருந்தோம்னு சொல்லி உலக சிந்தனைகள்னால, அந்த விதத்துல உலக சிந்தனை மாதிரியான ஒரு சிந்தனையில அவர்கள் இருக்கிறத தான் நம்ம பார்க்கணும். ஒரு சோர்வு, கலக்கம், பயம். உங்கள ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்னு சொல்றதா இருக்கட்டும், பேதுரு மறுதளிப்பான் என்று சொன்னதா இருக்கட்டும், நிமித்தமாக நீங்கள் எல்லாரும் இடர்கள் அடைவீர்கள் என்று சொல்றதா இருக்கட்டும், எல்லாம் கேட்டு அவர்கள் சோர்வு, பலவீனம் வந்துவிட்டு இல்லைங்களா? தான் போகிறேன் என்று சொல்லுகிற பொழுது, நான் பிதாவின் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அவங்களுக்கு பயங்கரமான சோர்வு வந்துருச்சு. ஏன்? அவருடைய மகத்துவமான மகிமையை பற்றி அவர்கள் சிந்திக்கல, தங்களை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தார். நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்னத்தை சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம்? கேள்வி கேட்டு பார்க்கணும். வாழ்க்கையில நீங்க என்ன சிந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க? கடவுளுடைய வார்த்தையெல்லாம் கேட்கும்போது உங்களுடைய நினைவுகள் எப்படிப்பட்டதா இருக்குது? இந்த துன்மார்க்கமான நினைவுகள் அது எப்படிப்பட்டதா இருக்கு? அது துன்மார்க்கமானதா இருக்குதா, இல்ல பரிசுத்தமான தேவனுடைய வார்த்தை நாம கேட்கிறோம் அப்படிங்கிற நினைவோடு கூட அதற்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்குது இல்லைங்களா? இப்ப ஆண்டவர் அங்க சொல்றாரு பாருங்க, நீங்க நான் சொல்றதெல்லாம் கேட்டிருந்தா உண்மையாவே நான் இப்ப பிதாட்ட போறேன்னு சொல்றத கேட்டு நீங்க உண்மையாவே என் மேல அன்பா இருந்ததுன்னா அதுக்காக சந்தோஷப்பட்டிருப்பீங்க. எவ்வளவு பெரிய மேன்மையான காரியம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து மனிதனுக்கான மீட்பை சம்பாதிக்கிறது. அப்ப அவர் தன்னுடைய பணியை நிறைவேற்றி பிதானுடைய வலது பாரிசத்துல மகிமைப்படுத்தப்பட்டு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை பெற்று நம்முடைய மீட்பை முழுமைப்படுத்தி அவர் அந்த விதத்துல இருக்கிறத பார்த்து நாம சந்தோஷப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்க. நாங்க சீசர்கள் அப்படி இல்லை, சோர்வுல இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்க. ஆண்டவர் அதுதான் சொல்றாரு. அதான் நம்முடைய வாழ்க்கையில சிந்திச்சு பார்க்கணும். அந்த வசனத்திலேயே பின்னாடி சொல்லுகிற பொழுது இங்க சொல்றாரு, ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவரா இருக்கிறார் என்று சொல்லி சொல்றாரு. நம்ம தொடர்ந்து அதெல்லாம் பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வார்த்தை இது சாராம்சத்துல பிதா பெரியவரா இருக்கிறார் என்று அர்த்தம் அல்ல. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர்கள் சாராம்சத்துல ஒன்றாகவே இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிற. சம வல்லமையும் சம அதிகாரத்தையும் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். யாரும் மேல கீழே அப்படி இல்லை, திரித்துவத்துல அப்படி இல்லை. ஆனா இங்க இயேசு கிறிஸ்தியன் பிதா என்னிலும் பெரியவரா இருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையிலான தன்னுடைய மத்தியஸ்த பணியில அவர் மனிதராக இருக்கிறபடினால் பிதாவுக்கு கீழ்ப்பட்டவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிதாவினுடைய காரியத்தை செய்யும்படி தன்னை தாழ்த்தி கொண்டு இந்த உலகத்துக்கு வந்தார்.
ஆகவே என் பிதா என்னிலும் பெரியவரா இருக்கிறார் என்று சொல்லி சொல்றார். நீங்க சந்தோஷப்பட்டிருப்பீங்க, நான் பிதாவிட்ட போறேன்றது, எல்லா வேலையும் முடிச்சுட்டு போறேன்றது நீங்க சந்தோஷப்பட்டு இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். சரி, 29ஆம் வசனம் பாருங்க. 29ஆம் வசனத்துல பார்த்தா, இது நடக்கும்போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடப்பதற்கு முன்னமே இதை உங்களுக்கு சொன்னேன் என்று சொல்லி சொல்றார். இப்ப சீசர்கள் பயத்திலும் கலக்கத்திலும் இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்க, அப்படிப்பட்ட சீசர்கள் இடர்கள் அடையாது இருக்கிறதற்கும் மனசோர்வு அந்த அச்சமெல்லாம் நீங்கி விசுவாசிக்கும்படியாக பின்னாடி நடக்க போகிற சம்பவத்தை இயேசு கிறிஸ்து முன்னதாகவே அவர்களிடத்துல சொன்னார் என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா. அதைத்தான் இங்க இயேசு சொல்றார் இல்லைங்களா. நான் எல்லாத்தையும் முன்னாடி சொல்றேன் அப்படின்னு சொல்றார். இதெல்லாம் நடக்கும். அந்த நேரத்துல நீங்க சோர்ந்து போகாம இருப்பதற்காக நான் உங்களுக்கு நடப்பதற்கு முன்னதாகவே சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். சரி, 30ஆம் வசனத்துல நாம பார்க்கிற பொழுது, இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லி சொல்றார். இயேசு கிறிஸ்து இப்ப ரொம்ப நேரமா அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறார் இல்லைங்களா. அவங்க வந்தாங்க, மேலறைக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கிறார். இப்போ பேசுறாரு, நீ தொடர்ந்து அவர் மரித்ததற்கு பின்பதாக 3 நாளைக்கு பின் எழுந்து 40 நாள் அளவும் அவர்களோடு கூட இடைபெற்று பேச போகிறார். அதை நம்ம வேதத்துல பார்க்கிறோம் இல்லைங்களா. ஆனாலும் இப்ப இந்த மரணத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு போதிக்கிறதுக்கோ அவங்களோடு ஒரு கலந்துரையாடுவதற்கோ அதிக நேரம் இல்லை அப்படிங்கிறத அவர் அறிந்திருக்கிறார் இல்லைங்களா. அதைத்தான் சொல்றாரு, நேரம் இல்லை, உங்களோட பேசுறதுக்கு நேரம் இல்லை. ஏன் நேரம் இல்லை அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான் ஏற்கனவே யூதாசை வஞ்சித்திருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா. இப்போ அவர்கள் வந்துகிட்டு இருக்கிறாங்க. யூதாஸ் அவர்களோடு ஒப்பந்தம் போட்டு 30 வெள்ளிக்காசுக்கு இயேசுவை காட்டி கொடுப்பதாக சொல்லி இந்த சனகரிப் சங்கத்தாரோடும் போர் சேவகரோடும் அவரை பிடிக்கும்படி வந்து கொண்டிருக்கிறார். அதை அறிந்தவராக இயேசு கிறிஸ்து சொல்றார், நீ உங்களோட பேசுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்றார். அதோடு கூட சொல்றார் பாருங்க, சாத்தான் வரும்போது அங்க அவங்களோடு வரும்போது ஆண்டவரிடத்துல ஒன்றும் இல்லை என்று சொல்லி சொல்றார். ஒரு குறையையும் என்னிடத்துல அவன் காண முடியாது என்று சொல்லி சொல்றார். நம்முடைய பிரதிநிதி, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இயேசு கிறிஸ்து இல்லைங்களா, நமக்கு பதிலாக வந்தவர் இல்லைங்களா. அப்ப இயேசு கிறிஸ்துவ இடத்துல பரிபூர்ண பரிசுத்தத்தையும் பிதாவுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதையும் அல்லாம வேற எந்த குற்றத்தையும் தன்னுடைய பொல்லாத திட்டங்கள்னால பிசாசு காணவில்லை என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா. அதுக்கு உடன்படுற காரியத்தையோ பார்க்கல இல்ல. அவனால ஒன்றும் இல்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, அவன் எந்த காரியத்தையும் என்ன பண்ண முடியாது, என் வாழ்க்கையில பார்க்க முடியாது. அவர் ஒரு பழுதில்லாத கரையில்லாத வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார். அப்படி ஒரு வாழணும். அப்படி வாழ்ந்தாதான் நம்ம அந்த நீதியின் மூலமாக நீதிமான்கள் ஆக்கப்பட முடியும் இல்லைங்களா. அவர் கடைசி வரைக்கும் பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார் இல்லைங்களா. ஆண்டவர் அதைத்தான் சொல்றார், உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனிடத்துல என்னிடத்துல அவனுக்கு ஒன்றும் இல்லை. அவன் கண்டுபிடிக்க முடியாது. யூதாசை வச்சிட்டான் இல்லைங்களா. இயேசு இடத்துல ஒன்றும் இல்லை, அவர் பரிபூர்ண பரிசுத்தர் என்று சொல்லி பார்க்க. இந்த உலகத்துல யாருமே அப்படி சொல்லிக்க முடியாது இல்லைங்களா. அவர் மட்டுமே பரிசுத்தர் இல்லைங்களா, ஒன்று இல்லைன்னு சொல்றார். சரி, 31ஆம் வசனம் பாருங்க, கடைசி வசனம். நான் பிதாவில் அன்பாய் இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும். எழுந்திருங்கள், இவ்விடம்பட்டு போவோம், வாருங்கள் என்றார் என்று சொல்லி பார்க்க. நான் பிதாவில் அன்பாய் இருக்கிறேன் சொல்லியும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்று உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்றார். இயேசு கிறிஸ்து எந்த விதமான மறுப்பும் தெரிவிக்காம பிதாவை தான் எவ்வளவு நேசிக்கிறேன் அப்படிங்கிறத அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக அவர்
இங்க காண்பிக்கிறத பார்க்க இல்லைங்களா. ஆண்டவர் எந்த விதமான மறுப்பும் காட்டல. எல்லா சூழ்நிலையிலையும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான மறுப்பும் இல்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்தார். இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு கீழ்ப்படிந்து எல்லா காரியத்தையும் செய்ததை நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. அவருடைய சித்தத்தை செய்வதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார். அதை முழுமையாக அவர் நிறைவேற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு இங்க 31ஆம் வசனம் கடைசி வசனம், நான் பிதாவில் அன்பா இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும். அந்த அன்பை காட்டுறாரு பாருங்க. நீங்கள் எனக்கு அன்பா இருந்திருந்தா கற்பனைகளை கைகொள்வீர்கள் என்று ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்றாரு இல்லைங்க. வேதத்துல சீசர்களோடு பேசினார் இல்லையா. ஆண்டவர் அதை பிதாவுக்கும் தனக்கும் இருக்கிற உறவுல அங்க அருமையாக அதை நிறைவேற்றி இருக்கிறத நம்ம பார்க்க. அந்த விதத்துல நாம் நிறைவேற்ற முடியாது. ஆனா அது ஒரு முன்மாதிரி இல்லைங்களா. இப்ப பாருங்க, நான் பிதாவில் அன்பா இருக்கிறேன் என்றும் பிதா என கட்டளபடியே செய்கிறேன் என்று உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும் என்று சொல்லி சொல்றார். எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. கிறிஸ்து எந்த விதமான மறுப்பும் எதிர்ப்பும் தெரிவிக்காம பிதாவை தான் எவ்வளவாக நேசிக்கிறேன் என்றும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றவே அவர் இந்த உலகத்திற்கு வந்தார் என்றும் எல்லாருக்கும் காண்பித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். உலகம் அறியும்படிக்கு அப்படின்னு சொல்றார். ஆண்டவருடைய காரியத்தை எல்லாம் செய்து முடிக்கிறார். இந்த வசனத்துல கடைசி பகுதி இப்படி சொல்லப்படுகிறது, இவ்விடம் விட்டு போவோம் வாருங்கள் என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். இது ஒரு ஒரு முக்கியமான வசன பகுதி இல்லைங்களா. ஒரு சிக்கலா இருக்கிற மாதிரியான ஒரு வசன பகுதி. இதுல அவ்வளவு தெளிவு நமக்கு சொல்லப்படலை இல்லைங்களா. ஒருவேளை நம்முடைய ஆண்டவர் அவர் பேசிக்கிட்டு இருந்த அந்த மேஜையிலிருந்து எழுந்து கெச்சமண்ணை தோட்டத்துக்கு நேராய் நடந்திருக்கலாம் அப்படின்னு பொதுவாக நம்பப்படுகிறது. அந்த மேலறையில் இருந்தார்கள் இல்லையா, அங்கிருந்து கிளம்பி கெச்சமண்ணை தோட்டத்தை நோக்கி அவர்கள் நடந்திருக்கலாம் என்று சொல்லி பொதுவாக நம்பப்படுகிறது இல்லைங்களா. அவர் பேச வேண்டிய மிச்ச காரியங்களை எல்லாம், அதாவது 16ஆம் அதிகாரம் வரைக்கும் எந்த சீசர்களுடைய தடையும் இல்லாம ஆண்டவர் அந்த நடக்கிற அந்த டிராவல் இருக்கு பாருங்க, கெச்சமண்ணை தோட்டத்தை நோக்கி, அந்த வழியிலே பேசி கொண்டு வந்திருக்கலாம் என்று சொல்லியே பலரால் நம்பப்படுகிறது. அந்த இடைப்பட்ட எங்கேயோ தான் ஆண்டவர் இந்த 17ஆம் அதிகாரத்தில் இருக்கிற ஜெபத்தையும் ஆண்டவர் செய்திருக்கிறார் என்று சொல்லி பொதுவாக பார்க்க இல்லைங்களா. அப்படித்தான் நம்பப்படுகிறது. அது நமக்கு அவ்வளவு தெளிவாக இல்லை, ஆனால் இப்படி இருக்கலாம் என்று சொல்லி பொதுவாக நம்பப்படுகிறது இல்லைங்களா. இந்த மாதிரி இந்த அதிகாரம் நமக்கு முடிவடைகிறது இல்லைங்களா. அவங்க கிளம்புறாங்க என்று சொல்லி பார்க்கறது, விடம் விட்டு போவோம் வாருங்கள் என்று சொல்லி சொல்றாங்க. ஏன் ஒருவனும் என் ஜீவனை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது, நானே அதை கொடுக்கிறேன்னு சொல்றாருல. அவர் எதிர்நோக்கி இப்ப கிளம்புறாரு போறதுக்கு. அங்க வராங்க. மீதி பேச்சை இந்த டிராவல்லையே ஆண்டவர் தொடங்குறார் இல்லைங்களா. நீ 15, 16 2 அதிகாரம் டிராவல்ல. 17ஆம் அதிகாரம் நமக்கு தெரியாத ஒரு காலகட்டம். அவர் எங்கேயோ பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார் இல்லைங்களா. தம்முடையவர்களுக்காக ஜெபிக்கிற 17ஆம் அதிகாரம் இருக்கு. 18ஆம் அதிகாரத்துல அவர்கள் கெச்சமண்ணை வந்து அடைகிறார்கள் என்று சொல்லி பார்க்குறாங்க. தோட்டத்தை ஒரு டிராவல் நடக்குது. அப்படி இந்த அதிகாரம் அதாவது இந்த 14ஆம் அதிகாரம் முடிவடைகிறத பார்க்கங்களா. சரி, இதிலிருந்து நாம் இன்றைக்கு ஒரு 2 பயன்பாடுகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம் நம்முடைய வாழ்க்கை. முதலாவது இதுல இருந்து நாம் எடுத்துக்கிற பயன்பாடு என்னன்னு சொல்லி கேட்டா, கிறிஸ்துவினால் நமக்கு கொடுக்கப்படும் சமாதானம். கிறிஸ்துவினால் நமக்கு கொடுக்கப்படும் சமாதானம். இந்த வசனத்துல 27ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிற பொழுது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை என்று சொல்லி சொல்றார். இங்க சமாதானம் அப்படிங்கிறது முதலாவது நம்ம பார்த்தோம்னு சொன்னா, கிறிஸ்துவினுடைய விசேஷமான பரிசு என்று சொல்லி பார்க்கணும். இது ஒரு கிஃப்ட், ஆண்டவரால கொடுக்கப்பட்ட கிஃப்ட். அதாவது கிறிஸ்துவினால் நமக்கு கொடுக்கப்படுகிற சிறந்த தனித்துவமான பரிசு என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா அதை வேற யாருனாலையும் கொடுக்க முடியாது. அது தனித்துவமானது, விசேஷமானது என்று சொல்லி பார்க்கறீங்களா. அது சமாதானங்கிறது கிறிஸ்துவினால் கொடுக்கப்படுகிற விசேஷமான பரிசு, நமக்கு கொடுக்கப்பட்ட விசேஷமான பரிசு. இந்த உலகத்துல அநேகர் கிஃப்ட் பண்றாங்க இல்லைங்களா.
இந்த உலகத்துல கிஃப்ட் பண்ற பல விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். இது அது அவங்க பேரை சொல்ற மாதிரி இருக்குது. இவங்க இன்னார் எனக்கு கொடுத்தது, இது ரொம்ப விலை உயர்ந்தது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா அந்த பொருட்கள் எல்லாம் திருப்ப வாங்கிட முடியும் மற்றவர்களாலையும். ஆனா இந்த காரியத்தை வேற யாருனாலையும் ஒருவருக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா இது கிறிஸ்துவால மட்டுமே கொடுக்கக்கூடியது, தனித்துவமான பரிசு என்று சொல்லி பார்க்க. இந்த சொல்லப்பட்ட சமாதானம் பார்த்த மாதிரி இது பணமோ உலக சுகமோ தற்காலிக செழிப்போ அல்ல அப்படிங்கிறத நம்ம மனதுல நிறுத்தி கொள்ள வேண்டியது அவசியம். அது தற்காலிகமானது அல்ல. இந்த தற்காலிகமாக நாம பார்க்கிற இந்த பணமோ இந்த உலக சுகமோ இந்த தற்காலிக செழிப்போ இல்லைங்களா, பொதுவா அதெல்லாம் பெரும்பாலும் நம்முடைய ஆத்மாவுக்கு நன்மையை விட அதிக தீங்கையே செய்கிறது அப்படிங்கிறத நம்ம மறக்க கூடாது. இதெல்லாம் நம்ம ஆத்மாவுக்கு பல நேரம் நன்மை செய்யறத விட தீங்க தான் செய்யும். அதிக பணம் ஒரு மனிதனுக்கு கொடுத்து பாருங்க, நல்ல பணத்தை கொடுத்து பாருங்க, ஆண்டவரை தேடுவதற்கு இல்லை, நேரம் இல்லைன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கும். அதற்கு விதிவிலக்காக இருக்கிறவர்கள் தான் யோபு, ஆபிரகாம் இவர்கள் போன்றவர்கள். அவர்கள் பணத்தின் மேல் ஈடுபாடு கொள்ளவில்லைங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையின் மூலம் தெரியுது. ஆனா பொதுவா இல்லைங்களா, அப்ப அநேக நேரங்கள்ல இதெல்லாம் என்ன செய்கிறது, ஆத்மாவுக்கு நன்மையை விட தீமையே அதிகமாக செய்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா. அதோடு கூட இதெல்லாம் பொதுவா நம்முடைய ஆத்மீக வாழ்வுக்கு தடையாகவும் பாரமாகவும் செயல்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா. இந்த உலக காரியங்கள்ல சில நேரம் நமக்கு அப்படி ஒரு தடையா மாறி இருக்கும், பாரமா இருக்கும் இல்லைங்களா. ஏன் தேவனுடைய பராமரிப்புல துன்பங்களும் ஒரு பகுதி அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதை நம்ம அறிஞ்சிருக்கணும். ஏன்னா இன்னைக்கு பொதுவாகவே கிறிஸ்துவ இடத்துல வந்தா துன்பமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அப்படி வேதத்துல எந்த பகுதியிலையும் பார்க்க முடியாது. ஆண்டவருடைய பராமரிப்புல துன்பமும் ஒரு பகுதி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பராமரிப்பின் இருண்ட பக்கம் என்று சொல்லி பார்க்கணும். அது அதிகமாக நம்மை கிறிஸ்துவ நெருங்கி சேரும்படி செய்யும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் 1 கொரிந்தியர் 10:13 ஆண்டவர் சொல்லும் போது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அன்றி வேறொரு சோதனையும் உங்களுக்கு நேரிடவில்லை. இந்த சோதனையோடு கூட தப்பிக்கொள்ளும் போக்கையும் தேவன் உங்களுக்கு உண்டாக்குவார் என்று சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சோதனை இருக்கு. இந்த சோதனையை ஆண்டவர் கொடுக்கிறார் அப்படிங்கிறத விட ஆண்டவர் சோதனைகளை அனுமதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில பல துன்பங்களை இல்லைங்களா, துன்பங்களை அனுமதிக்கிறார் இல்லைங்களா. நம்ம துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கிறது இல்ல, நாம் சில காரணங்கள் நிமித்தமாக துன்பத்துக்குள்ளாகிற பொழுது அதை நம்முடைய வாழ்க்கையில அனுமதித்து அதன் மூலமாகவும் நம்மை பராமரித்து அந்த பரலோக வாழ்வுக்கு ஆயத்தப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா. இந்த உலக செழிப்பு இதெல்லாம் பல நேரங்கள்ல நன்மையா இருக்கிறத விட நம்முடைய ஆத்ம வாழ்வுக்கு நன்மையை விட அது தடையாகவும் பாரமாகவுமே மாறி போகிறது என்று சொல்லி பார்க்கணும். ஆனா இங்க சொல்லப்படுகிற ஆண்டவரால் சொல்லப்படுற சமாதானம் கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுதல், அதோட தேவனுடனான ஒப்புரவாகுதல், அதிலிருந்து கிடைக்கிற உள்ளான சமாதானம் என்று சொல்லி பார்க்கணும். இதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம் இல்லைங்களா. இந்த சமாதானம் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க பணக்காரன் ஏழை இப்படின்னு இல்லை, யாரெல்லாம் மெய் விசுவாசிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உரிய சொத்தாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்க. இது கடவுளால் கொடுக்கப்படுகிற விசேஷமான பரிசு. அந்த பரிசை நீங்கள் பெற்றிருக்கிறீங்களா? அந்த கிஃப்ட் உங்களுக்குள்ள இருக்குதா? இந்த ரட்சிப்பை நீங்க அடைஞ்சது அந்த அடைஞ்ச அந்த ரட்சிப்பின் மூலமாக அந்த சமாதானத்தினுடைய வாழ்க்கையில அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டு பார்க்கணும். எல்லா சூழ்நிலையில அனுபவிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு பார்க்கணும். இன்னும் அந்த சமாதானத்துக்குள் வராத, அதாவது ரட்சிக்கப்படாத இருக்கிறவர்களும் இந்த உலக சமாதானங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு நாள் அழிந்து நான் ஒரு நாள் நித்திய நரகத்துக்கு போக வேண்டும் அப்படிங்கிறத உணர்ந்து மனம் திரும்பி இயேசுவிடத்துல இந்த சமாதானத்தை சந்தோஷத்தை இந்த உலகத்திலே அனுபவித்து ஒரு நாள் நித்தியத்திலையும் அனுபவிக்க போறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டுப்பாரு. இதுல எதை செய்ய போறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டுப்பாரு இல்லைங்களா. அப்போ சமாதானம் அப்படிங்கிறது கிறிஸ்துவினால்
நமக்கு கொடுக்கப்படுகிற விசேஷமான பரிசு. அதை வாழ்க்கையில நான் அனுபவிக்கிறேன்னா இந்த சீசர்கள் மாதிரி அந்த நேரத்துல ஒரு அப்போ அந்த சீசர்கள் அந்த இடத்துல இருந்த நிலையை போலதான் என் வாழ்க்கை இருந்துகிட்டு இருக்குதா? சமாதானத்தை உணராம கலக்கத்திலையும் பயத்திலையும் சோர்வுக்குள்ளேயும் இருந்து கடவுளுடைய வார்த்தையை விசுவாசிச்சு நடக்காம அதற்கு பணியாத மாடை போல இருந்து வணங்கா கல்புள்ள ஜனங்கள் என்று சொல்லி இஸ்ரவேலர்களை சொல்லுகிற மாதிரி அப்படி நான் இருந்து வாழ்க்கையில் இன்னல்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன்னா அப்படின்னு அப்ப அந்த சமாதானம் என் வாழ்க்கையில் இருக்குதா அப்படின்னு கேட்கும். அதுலயே ரெண்டாவது நம்ம பார்த்தா கிறிஸ்து கொடுக்கிற சமாதானத்தை என் சமாதானம் என்று ஆண்டவர் சொல்றார். என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்றார். இல்லைங்களா? இப்ப கொடுக்கிறது ஆண்டவர் கொடுக்கிற அந்த சமாதானம் அது அவருக்கு சொந்தமானது என்று சொல்லி பார்க்கறீங்களா? ஏன் அப்படின்னு சொன்னா அது ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தினால வாங்கினார். இல்லைங்களா? இந்த சொந்த மாற்றீட்டின் மூலமாக வாங்கினார் என்று சொல்லி பார்க்க நமக்கு பதிலாக அவர் அதை செலுத்தி அதை வாங்கி இருக்கிறார். இல்லைங்களா? அந்த சமாதானத்தை கொடுக்கறதுக்கு தான் பிதாவால உலக தோற்றத்துக்கு முன்பதாக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்க அவர் நியமிக்கப்பட்டு ஏற்ற காலத்துல இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? எகிப்துல பஞ்சம் கொடியதாக வந்த பொழுது அங்க பார்வோனால் யோசேப்பு இரண்டாமானவனாக நியமிக்கப்படுகிறதை பார்க்க முத்திரை இட்டு அங்க நியமிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த பஞ்சத்திலிருந்து ஜனங்கள் காக்கப்படும்படியாக அங்க யோசேப்பு நியமிக்கப்படுகிறத பார்க்க அது மாதிரி நித்திய திருத்துவத்தின் ஆலோசனையில மனுக்குலத்துக்கு சமாதானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து விசேஷமாக நியமிக்கப்பட்டார் என்று சொல்லி பார்க்க ஆண்டவருடைய சித்தத்தின்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மீட்கப்படும்படியாக ஆண்டவர் அங்க ஒரு திட்டம் நடக்குது. ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டாரோ நித்திய ஆலோசனையில அவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படி விசேஷமாக கிறிஸ்து அங்க நியமிக்கப்படுகிறத பார்க்கும். இல்லைங்களா? அதனால இது கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம் என்னுடைய சமாதானம் என்று சொல்லி சொல்றார். இல்லைங்களா? அப்படின்னா என்ன, ஏன் அதை அப்படி நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா இது என்னுடைய சமாதானம் வெறுமனே உங்களுக்குள்ள வர அந்த மாதிரி இல்லை. இது ஆண்டவரால் கொடுக்கப்படுகிற சமாதானமாக இருக்கிற அப்படின்னா அதை ஒருத்தர் எடுத்துக்க முடியாது. எந்த மனிதனாலும் எந்த சூழ்நிலைகள்னாலும் இந்த சமாதானம் நம்மை விட்டு விலகாது அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. மெய்யான ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்குள் அது இருக்கு. ஒருவேளை அவன் அதை அனுபவிக்காதவனாக அதை குறித்த உணர்வற்றவனாக இருக்கலாம். ஆனா அந்த சமாதானம் அவனுடைய வாழ்க்கையில இல்லைங்களா? அது இருக்கு, அவன் அனுபவிக்கவே இல்லை. இல்லைங்களா? அவன் குழந்தையா இருக்கிறான். இப்ப பாருங்க, ஒரு சின்ன குழந்தைங்கிட்ட ஒரு பெரிய இந்த உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்த ராஜாக்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ராஜாக்களுடைய காலத்துல இந்த பிள்ளைகள் சில நேரம் அங்க இருக்கிற காவலர்கள் அந்த பிள்ளைகளோடெல்லாம் விளையாடுறத பார்க்கறோம். அவன் எவ்வளவு பெரிய மனிதனுடைய பிள்ளை என்பதை அறியாமல் அவன் வாழ்ந்து கொண்டிருப்பான். இந்த ஏற்ற காலம் வரும் வரைக்கும் அது அவனுக்கு தெரியாது. அது மாதிரிதான் நாம் குழந்தைகளாக இருக்கிற வரையிலும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளை போல இருக்கிற வரையிலும் நாம் அந்த சமாதானத்தை விட்டு அனுபவிக்க முடியாது. அது இருக்கும் நம்மளுதான். ஆனா அதை உணர முடியாதவர்களாக இல்ல சோர்வினாலும் கலக்கத்தினாலும் எப்படி சீசர்கள் இருந்தாங்களோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு நிலையில் இருக்கும். இப்ப சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு இப்ப ஒரு 100 ரூபாய் நோட்டை கொடுத்தா அவங்க அந்த நோட்டு கலர் சொல்லிதான் கேட்கறது. இல்லைங்களா? அந்த கலர் நோட்டு வேணும், இந்த கலர் நோட்டு, அதோடைய வேல்யூ தெரியாது அவங்களுக்கு. நம்ம கிட்ட நோட்டை கொடுக்குறாங்க, நம்ம அதை இந்த கலர் நோட்டு இல்லை கிரீன் கலர் இல்லை நம்ம இதில் சொல்லி அந்த நோட்டை வாங்குறாங்களே தவிர அதோடைய வேல்யூ அவங்களுக்கு தெரியாது. நம்ம கையில இருக்கிற தங்கத்தை காட்டி இது தங்கம் அப்படின்னு சொன்னாலோ அல்லது ஒரு பித்தளையை கொடுத்தது அவங்களுக்கு அது இப்போ வித்தியாசம் தெரியாது. இது மோதிரம் அவ்வளவுதான் தெரியும், தங்க மோதிரம். இந்த மோதிரம் நம்ம சொன்னோம்னா தெரியும், அதை பத்தி பேர் தெரியுமே தவிர அதோடைய வேல்யூ எல்லாம் பிள்ளைகளுக்கு தெரியாது. சின்ன பிள்ளைகள்
இப்போ அது மாதிரிதான் கிறிஸ்துவுக்குள் வளராத வரையிலும் அவருடைய வாழ்க்கையில சமாதானத்தை, இந்த உள்ளார்ந்த சமாதானத்தை அனுபவிக்க மாட்டான். இயேசு பேசின வார்த்தைகள் அவங்க காதுக்குள்ள போச்சு. இயேசு பேசிக்கிட்டே இருக்கிறார். நான் அவனுக்கு அந்த அதை பற்றி சிந்தனை இல்லை. அவங்க தன்னை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இயேசுவனுடைய சிந்தனைக்கும் இந்த மனிதர்களுடைய சிந்தனைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குப்பார். அதே மனிதர்கள் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுகிற பொழுது, பெந்தெகோஸ்தே நாள்ல பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வந்து இறங்குகிற பொழுது, அதுக்கு பின்னாடி அவருடைய சிந்தனைகள் என்னவாக மாறிட்டு என்று பாருங்க. அங்கதான் வித்தியாசம். அதே மனிதர்கள் தான், வேற எதுவும் மனிதர்களாக இல்லை. ஆனா பரிசுத்த ஆவியினால அவர்கள் நடத்தப்படுகிற பொழுது அங்க அவர்கள் வளர்ந்து ஆவிக்குரிய காரியத்தில் நடந்தாங்க. குழந்தைகளா இருக்க வரைக்கும் நம்முடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் எல்லாம் அதன் மூலமாக நாம சரியான சமாதானத்தை அடைந்திட முடியாது. அது நம்மளதான் இருக்கும். ஆனா நம்ம அதை வைத்து கொண்டே நம்ம ஒரு பெரிய போராட்ட சோதனையில தான் இருக்கு. ஒரு போராட்டம் சோதனைன்னு சொல்லும்போது, இந்த சமாதானத்தை உணராத இருக்கிற விதத்துல இந்த உலக மனிதர்களை போல அப்படி நம்முடைய நினைவுகள் இருக்கும். அதான் நம்ம பார்க்கறது. என்னுடைய சமாதானம் ஆண்டவர் சொல்றார். அதுலயே மூணாவதை நம்ம பார்த்தோம்னா, கிறிஸ்து தருகிற சமாதானம் இந்த உலகம் தருகிற சமாதானத்தை போன்றது அல்ல என்று சொல்லிப்பாங்க. மூன்றாவது, கிறிஸ்து தருகிற சமாதானம் இந்த உலகம் தருவது போன்றது அல்ல என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் உலகத்துக்கு கொடுக்கிற சமாதானத்து மாதிரி இந்த உலகம் ஒருபோதும் கொடுக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம நினைச்சுக்கணும். அதை தேடி அலைஞ்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. சரிங்களா? அவனால கொடுக்கப்படுகிற, அதாவது ஆண்டவரால கொடுக்கப்படுகிற இந்த சமாதானம் அது விருப்பம் இல்லாமலேயோ அல்லது குறைவாகவோ அல்லது ஒரு கொஞ்ச காலத்துக்கோ கொடுக்கப்படுவது இல்லை என்று சொல்லி பார்க்கணும். உலக சமாதானம் எல்லாம் அப்படித்தான் இருக்கும். உலகத்துல சிலது கிடைக்கிற விஷயங்கள் அதுல பலது விருப்பமா இருக்காது, அது குறைவானதா இருக்கும், அது கொஞ்ச காலத்துக்கு தான் இருக்கிறதா இருக்கும். ஆனா இது அப்படி இல்லை. இது நித்தியத்திற்கும் கொடுக்கப்படுகிறது, என்றென்றைக்குமாக அந்த மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதை ஒருபோதும் ஆண்டவர் திருப்ப எடுத்துக்கொள்ள மாட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு முறை ரட்சிக்கப்பட்டா அந்த ரட்சிப்பை ஆண்டவர் திருப்ப எடுக்கிறது இல்லை. அந்த சமாதானத்தை ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்தால் அதை திருப்ப எடுக்கிறது இல்லை. ஆனா கேள்வி என்னன்னா, அந்த மனிதன் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறானா அப்படிங்கிறது தான். இல்லைங்களா? இப்ப பாருங்க, நம்ம கேட்கக்கூடிய அல்லது சிந்திக்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் ஏராளமாக கொடுக்கிறதற்கு தயாராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்க நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா? சங்கீதம் 81:10 சொல்ற மாதிரி, உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். நித்தியத்திலேயே அது ஏற்பாடு செய்யப்பட்டு இதெல்லாம் நமக்கு அருளப்பட்டு வருகிறது. ஆனா ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்குங்க, வேதம் நமக்கு சொல்லுது, இதெல்லாம் சில விஷயம் நம்ம அறிவுக்கே எட்டாதது. என்னன்னா, நம்ம கேட்காததுனாலயே நம்ம பெற்றுக்கொள்கிறது இல்லை என்று சொல்லி பார்க்கணும். ஜெபம்ன்ற சாதனத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்து, என்னிடத்துல கேளு நான் உனக்கு தருவேன்னு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஆனா கேட்கறது இல்லை. கேட்காததுனாலேயே அநேக விஷயங்களை நாம் பெற்றுக்கொள்கிறதே கிடையாது. ஆண்டவரிடத்துல கேட்டிருக்கிறீங்களா? சமாதானம், சந்தோஷம், இது கொடுத்ததை நான் அனுபவிப்பதற்கு எனக்கு உதவும் ஆண்டவரே அப்படின்னு கேட்டுக்கிறோமா? பல நேரங்கள்ல அப்படி கேட்கறது இல்லை. பரிசுத்தவான்களுடைய ஜபங்கள்லாம் பாருங்க, சங்கீதங்கள்ல ஜபங்கள்லாம் எழுதப்பட்டு இருக்கிறத நம்ம பார்த்தோம் அப்படி சொன்னா, அதெல்லாம் ஏணி வச்சா கூட எட்டாத மாதிரி அது இருக்கும். இல்லைங்களா? எப்படி உணர்வுபூர்வமா இருக்கும். பார்த்த இல்லைங்களா? கர்த்தர் நல்லவர் என்று சொன்னா ஏதோ ஒரு வார்த்தையாக அதை சொல்லுகிறது இல்லை, ஏதோ ஒரு மந்திர சொல் மாதிரி அதை சொல்றது இல்லை. அவர் நல்லவர், அவர் மட்டும்தான் நல்லவர். என்னுடைய எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில நல்லவராகவே இருக்கிறார். அவர் நல்லவர், அவர் தீமையானவர் அல்ல. எனக்கு ஏற்படுகிற இந்த துன்பத்துக்கு காரணம் நான், ஆனா அந்த துன்பத்தை என்னுடைய பரிசுத்தத்திற்காக, என்னுடைய நித்திய வாழ்வுக்காக அதை அனுமதித்து என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற உள்ளார்ந்த அந்த புரிதல், அதன் அடிப்படையில நீர் நல்லவர் ஆண்டவரே, உடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. அந்த விதத்துல நம்முடைய ஜெபங்கள் இருக்கும்.
அப்ப நம்ம கேட்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் கொடுப்பதற்கு தயாரா இருக்கிறார் இல்லைங்களா. நான் நம்ம கேட்கிறோமா அப்படின்னு கேட்டு பார்க்கணும். கேட்கணும், ஜெபிக்கணும் இல்லைங்களா. நீங்க ஜெபம் பண்றீங்களா? அந்த விதமான ஜெபம் பண்றீங்களா? உங்களை நீங்களே கேட்டு பார்த்து ஏதோ ஒரு கடமை ஜெபம் அந்த மாதிரி இருக்குதா? ஒரு உணர்வுபூர்வமான இருதயத்திலிருந்து ஏறெடுக்கப்படுகிற ஒரு ஜெபம், ஆண்டவரோடு இருக்கிற உறவுல இருந்து ஏறெடுக்கப்படுகிற ஜெபம், தன்னுடைய நிலையை பரிசோதித்து பார்த்து ஆண்டவருடைய மகா உன்னதமான அந்த பரிசுத்தத்தை நினைத்து பார்த்து நம்மால எதுவும் முடியாது என்பதை உணர்ந்து நமக்கு ஒரு பெரிய உதவி தேவை என்பதை உணர்ந்து நம்முடைய ஜெபங்கள்லாம் ஏறெடுக்கப்படுகிறதா அப்படின்னு கேள்வி கேட்டுப்பாங்க. அப்படி ஏறெடுக்கப்படலை அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற பொழுது நம்முடைய ஜெபங்கள் மாறட்டும். நம்முடைய ஜெபங்கள் மாறணும். அந்த மாதிரி ஆண்டவரிடத்துல கேட்க கத்துக்கணும். உணர்வு சார்ந்து நம்ம கேட்கணும். நம்முடைய வாழ்க்கையோடு தொடர்புடையதா இருக்கணும் ஜெபம். அநேகருடைய ஜெபம் எழுதி வச்சு வாசிக்கிற ஜெபம் மாதிரி இருக்கு. வாழ்க்கையோடு எந்த விதத்திலும் தொடர்பே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் வாழ்க்கையோடு தொடர்பு அற்றதாக இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். தொடர்பற்ற மாதிரி அவங்க ஜெபம் பண்ணாங்க இல்லை, நெருங்கிய தொடர்புடையதாக இருக்கும் அந்த ஜெபம். கண்ணீருடையதாக அந்த ஜெபம், இருதயம் உடைக்கப்பட்ட விதத்துல அந்த ஜெபம், தன்னுடைய பாவநிலை ஆழமாக உணர்ந்த விதத்துல அந்த ஜெபம், சர்வ ஏகாதிபத்தியத்தினுடைய தேவனுடைய மேன்மையை உணர்ந்த விதத்துல அந்த ஜெபம் அமைஞ்சிருக்கும் இல்லைங்களா. அப்ப நம்ம அப்படி ஜெபிக்க கற்றுக்கணும். அப்ப கிறிஸ்து தருகிற சமாதானம் இந்த உலகம் தருவது மாதிரி இல்லை. இந்த உலகத்துக்கிட்ட கையேந்தி நிற்கிறதுக்கு மனுஷன் தயாராக, ஆனா கடவுளிடத்துல கேட்பதற்கு மனிதன் தயாராக இல்லை என்று சொல்லி பார்க்கறோம். நாம் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம கேட்காதனாலதான் அநேக நேரம் பெற்றுக்கொள்கிறது இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். இதுலயே 4வது நம்ம பார்த்தோம்னா, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று அவர் சொல்றார் இல்லைங்களா. 4வதா பார்க்க, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லி நாம இயேசுவிடத்துல வந்து விசுவாசித்து பெற்றுக்கிட்டோம்னு சொன்னா நம்முடைய ஆறுதலுக்காக கிறிஸ்துவின் பக்கத்துல ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா. நம்ம ஆண்டவரை விசுவாசித்து இல்லைங்களா, நம்ம ஆண்டவரிடத்துல வந்து நம்ம ஆண்டவரை விசுவாசித்தா இல்லைங்களா, ரட்சிக்கப்பட்டிருந்தா அங்க நம்முடைய ஆறுதலுக்காக அவருடைய பக்கத்துல எந்த குறைவும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா. பாவிகள்ல பிரதான பாவியும் பயப்பட வேண்டியது. ஆண்டவர் பக்கத்துல ஏதாவது குறை இருக்குதா? இல்லை, நம்ம பக்கத்துலதான் குறை இருக்கும். நம்ம இப்படி இருந்தோம் அப்படின்னு சொன்னா பல விஷயங்கள்ல நம்மளே காரணமாயிடும் இல்லைங்களா. ஆண்டவர்கிட்ட எந்த குறையும் இல்லை இல்லைங்களா. அப்ப ஒரே ஒரு உண்மையான இரட்சகரை மட்டும் நம்ம நோக்கி பார்த்தோம்னு சொன்னா நம்முடைய இருதயத்தினுடைய எல்லா பிரச்சனைக்குமான மருந்து அங்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்க, அவரை நோக்கி பார்க்கணும். அவர் தான் இரட்சகர். அவரை நம்ம நோக்கி பார்க்கிற பொழுது நம்முடைய இருதயத்தின் ஒவ்வொரு பிரச்சனைக்கான மருந்து அங்கதான் இருக்குது என்று சொல்லி பார்க்கணும். இப்ப நம்ம நோக்கி பார்க்கிறோமா அப்படின்னு கேள்வி கேட்டு பார்க்கணும். இப்ப கிறிஸ்துவனுடைய சுவிசேஷனுடைய உண்மையான தன்மையை பற்றிய நம்மளுடைய மங்கலான உணர்வுல இருந்துதான் நம்முடைய பாதி சந்தேகங்களும் பயங்களும் எழும்புகிறது. ஆண்டவருடைய அந்த சுவிசேஷத்தினுடைய தன்மையை நம்ம புரிஞ்சுக்கிறது இருக்குது பாருங்க, அதுல இருக்கிற மங்கலான உணர்வு, அதை பத்தின அறிவில்லாதது இல்ல, அதை பற்றின உணர்வு இல்லாத இருக்கிறதுனுடைய காரணமாக தான் பாதி சந்தேகங்களும் பயங்களும் எழும்புகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சரியா இருக்கிற பொழுது நம் வாழ்க்கையில இந்த பயம் கலக்கம் இதுல இருந்தெல்லாம் நம்ம ஆறுதல் அடைவோம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரை அறியணும். ஆண்டவரை அறிய 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 ஆண்டவரை கெட்டி சேர 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 அங்க பல காரியங்கள்ல நம்ம மாற்றம் அடைவோம் இல்லைங்களா. நம்முடைய பயமும் கலக்கங்கள்லாம் நீங்க ஆண்டவருடைய ஆறுதலை நம்ம அடையும். அந்த பயமும் கலக்கமான சூழ்நிலைகளா இருந்தாலும் கூட அங்க நம்ம ஆறுதல் அடைவோம்னு சொல்லி பார்க்கிறோம். முதலாவது பயன்பாடா நம்ம பார்க்கிறோம், கிறிஸ்துவினால் நமக்கு கொடுக்கப்படும் சமாதானம். இந்த சமாதானம் ரட்சிக்கப்பட்டவர்கள்ல இருக்குது, ரட்சிக்கப்படாதவர்கள் இயேசு விசுவாசிக்கும் பொழுது அது அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ரட்சிக்கப்பட்டவங்க இந்த சமாதானத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோமான்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில
எப்பவுமே தெரிஞ்சுக்கணும். சர்க்கரைன்னு பேப்பர்ல எழுதி அதை நம்ம சுவைத்து பார்த்தா அது ருசிக்காது, இல்லைங்களா? அதை அனுபவமாக ஆக்கு, அப்பதான் அது நமக்கு ருசி தெரியும். இது மாதிரி சில நேரங்கள்ல வெறுமனே வார்த்தையை கேட்டும் கடந்து போயிடலாம். சில நேரங்கள்ல இந்த வார்த்தையை பற்றின புரிதலே இல்லாமல் இருந்துவிடலாம். இந்த சீசர்கள் அநேக முறை ஆண்டவருடைய வார்த்தை கேட்டிருக்கிறாங்க. திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார், நான் மறிக்க வேண்டும், இல்லையா 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும். அதில் தொடர்ந்து பேசுறாரு இல்லையா, மனிதனுடைய பாவத்துக்காக அவர் மறிக்கணும். ஆனா அதுல எல்லாம் அவர்கள் குறைபாடு உள்ளவர்களாக இருக்கிறாங்க. அதனாலதான் இப்ப பயத்திலையும் கலக்கத்திலையும் இருக்காங்க, இல்லைங்களா? கிறிஸ்துவினால் கொடுக்கப்படுகிற சமாதானத்தை நாம் அனுபவிக்கணும், இல்லைங்களா? அதை நம்ம முதல்ல பார்க்கணும். சரி, ரெண்டாவது ஒரு பயன்பாடு பார்ப்போம். ரெண்டாவது நம்ம இதுல பார்க்கறது என்னன்னா, நாம் கிறிஸ்துவுக்குள் மறைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி பார்க்க. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று இயேசு 30ஆம் வசனத்துல சொல்றத நம்ம பார்க்கணும். இது எதை காட்டுது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய பரிபூர்ண பரிசுத்தத்தை நமக்கு காட்டுகிறது. பரிபூர்ண பரிசுத்தத்தை அது காட்டுகிறது. இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான் என் மேல தன்னுடைய கடைசி மிக கொடூரமான தாக்குதலை நடத்த போகிறான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சீசர்களுக்கு அறிவிக்கிறத நம்ம பார்க்கணும். அந்த விதத்துல அறிவிக்கிறார், உலகத்தின் அதிபதியா இருக்கிற சாத்தான் என்னுடைய கடைசி கொடூரமான தாக்குதலை என் மேல் நடத்த போகிறான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார், இல்லைங்களா? கெச்சமனை தோட்டத்திலையும் கல்வாரி சிலுவையிலையும் இயேசுவை சோதிக்கிறதுக்கு அவன் தன்னுடைய மிகுந்த வெறுப்பை கொண்டு வந்தான் என்று சொல்லி பார்க்கணும். பிசாசு அப்படி வரான். கெச்சமனை தோட்டத்துல ஆட்கள் வந்து அவரை பிடிக்கிறார்கள், அவரை அடித்து கொண்டு போறாங்க, சங்கத்துக்கு, யூத சங்கத்துக்கு கொண்டு போறாங்க. அதுக்கப்புறம் சிலுவை வரையிலும் நாம் பார்க்கிறோம். அங்கெல்லாம் பிசாசு மூர்க்கமாக அவர் மேல் தாக்குதலை கொண்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தாக்குதலை அவன் கொண்டு வருகிறான். ஆனா இயேசு சொல்றாரு, அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று சொல்லி சொல்றார். அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது என்று சொல்லி சொல்றார். இல்ல ஒரு பலவீனமும் குறைபாடும் இல்லை அப்படின்னு சொல்றார். ஏன், நான் என் பிதாவின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் எனக்கு நியமித்திருக்கிற கிரிகள் எல்லாம் செய்து முடித்திருக்கிறேன். அதனால சாத்தான் என் மீது ஒரு குற்றத்தையும் சுமத்த முடியாது என்று சொல்லி சொல்றார். ஆண்டவர் இந்தவராய் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தவராய் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறார். அதனாலதான் நம்ம பார்க்கிறோம், பிலாத்து சொல்றாரு இல்லையா, நான் இவரிடத்துல ஒரு குற்றத்தையும் காணேன்னு சொல்றாரு. பலமுறை விசாரிக்கப்பட்டு அவர் குற்றம் சாட்டப்படவில்லை என்று சொல்லி பார்க்க, பொய்யான காரியங்களை சொன்னாங்களே தவிர ஒரு குற்றத்தையும் அங்க பார்க்க முடியல, இல்லைங்களா? நல்லா பாருங்க, நமக்கும் கிறிஸ்துவுக்கு இடையில இருக்கிற வேறுபாட்டை பாருங்க. இந்த உலகத்துல பிறந்த மற்றவங்களுக்கும் கிறிஸ்துவுக்கு இருக்கிற வேறுபாட்டை நாம் பார்க்க. என்ன வேறுபாடுனா, சாத்தா வந்து ஒரு குறையும் காணாத ஒரே ஒரு ஆள் இருக்கிறாருன்னா அது இயேசு கிறிஸ்து தான், சரிங்களா? அவன் ஆதாம் ஏவாள் இடத்துல பலவீனத்தை கண்டான். ஏதேன் தோட்டத்துல சாத்தான் அவர்களை வஞ்சித்த உடனே விழுந்துட்டாங்க, இல்லைங்களா? அங்க பாக்குறோம். நோவா இடத்துல பாக்குறோம் குறைபாடு. ஆபிரகாம் இடத்துல பாக்குறோம் போய் சொல்றாரு. மோசே இடத்துல பாக்குறோம் தாவீது பாவத்துல விழுந்து போறாரு. இந்த உலகத்துல பிறந்திருக்கிற ஒவ்வொருவரும் பாவத்துல பிறந்திருக்கிறார். ஆதாம் ஏவாளின் மூலமாக ஏற்பட்டது அப்படி வந்திருக்கு, இல்லைங்களா? எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் அவன் குறைபாட்டை கண்டான்னு சொல்லி பார்க்கிறான். ஆனா இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து அவன் ஒரு குறைபாட்டையும் பார்க்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் ஒரு பழுதற்ற கரையில்லாத ஆட்டுக்குட்டியாகவும் இந்த பாவத்தினுடைய உலகத்திற்கு ஏற்ற பலியாகவும் அவர் இருந்தார் என்று சொல்லி பார்க்க, மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு தலைவராக அவர் இருக்கிறார். இந்த விதமான பரிபூர்ணமான பாவமில்லாத இரட்சகரை நாம் பெற்றதுக்காக கடவுளுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், இல்லைங்களா? ஏன்னா அவருடைய நீதி ஒரு பரிபூர்ணமான நீதி, அவருடைய வாழ்க்கை ஒரு குற்றமற்ற வாழ்க்கையாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா நமக்குள்ள
நம்முடைய செயல்கள்ல எல்லாத்துலேயும் ஒரு பூர்ணமற்றது தான் இருக்கு இல்லைங்களா? நான் நல்லா நினைச்சு பார்க்கணும். நம்முடைய சொந்த நன்மையை தவிர வேற எந்த நம்பிக்கையும் நமக்கு இல்லைன்னு சொன்னா நம்ம விருத்தி அடைய வேண்டியதுதான். நான் செய்யற நன்மையினாலதான் கடவுளத்துல போக முடியும், வேற விதத்துல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம குறைபாடு உள்ள மனிதர்கள். நம்முடைய செயல்கள், நமக்குள்ள இருக்கிற காரியங்கள் எல்லாம் ஒரு பூரணமற்றது, பூர்ணம் இல்லாத காரியம். ஆனா கிறிஸ்துவுல நமக்கு ஒரு பரிபூர்ணமான பாவமற்ற பிரதிநிதி மாற்றால் நமக்கு இருக்கிறார் என்று சொல்லி பார்க்க. கிறிஸ்து நமக்காக மரித்தார், நமக்காக துன்பப்பட்டார் என்று சொல்லி பார்க்க. சாத்தான் அவரிடத்துல ஒரு குறைபாடையும் காண முடியல. என்ன நாம் அவருக்குள் மறைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லைங்களா? நாம் அவருக்குள் மறைந்திருக்கிறோம். அதனால சாத்தான் நம்ம கிட்ட ஒரு குறையும் காண முடியாது இல்லைங்களா? ஏன்னா நாம் நம்முடைய சொந்த நீதியில வரல. நம்மளை பார்த்தானா சாத்தா குறை காணுவான், நம்ம கிட்ட அநேக குற்றங்களை சொல்லுவான். சாத்தான் பயன்படுத்துகிற பெரிய ஆயுதம் ஒண்ணு இருக்குது பாருங்க. பரிசுத்தவான்கள் சொல்றாங்க, பாவம் செய்யறதுக்கு முன்னாடி அவன் வந்து சொல்லுவான், ஈஸியா மனம் திரும்பிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏசுகிட்ட போனீங்கன்னா அது ரொம்ப சுலபம், இயேசுடைய பாவத்தை மன்னிச்சிருவார், இயேசு அன்புடையவர், இயேசு இரக்கமுடையவர், இந்த பாவத்தை நீ செய்யறியா, இந்த தப்பு செய்யறியா, அது கவலைப்படாத, ஆண்டவர்கிட்ட நீ போனீங்கன்னா, உண்மையா மனம் திரும்பி போனீங்கன்னா ஆண்டவர் உன்னை மன்னிச்சிருவார் அப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. டீச் பண்ணுவான் சாத்தான். நீ தப்பு செய்யறியா, இது பரவாயில்ல, ஆண்டவர் மன்னிச்சிருவார், நீ செய்ய அப்படின்னு சொல்லுவான். செஞ்சதுக்கு பின்னாடி அவன் சொல்லுவான், ஐயோ அவ்வளவுதான், நீ கடவுள்கிட்டயே போக முடியாது, கடினமான காரியம், ஆண்டவர் உனக்காக எல்லாவற்றையும் செய்து உன்னை இப்படியெல்லாம் நடத்தி இருந்து நீ ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டியே, இனிமே நீ மனம் திரும்புறதே கஷ்டம். முதல்ல சொல்லுவான் சுலபம்னு சொல்லுவான், பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் கடினம் என்று சொல்லி சொல்லுவான். ரெண்டுமே தப்பு சரிங்களா? அவன் என்ன சொல்ல வரான், ஆண்டவரிடத்திலேயே போக முடியாத மாதிரி சொல்றான். நம்ம கிட்ட குறைகளை அவன் பார்த்துருவான், செய்வான். ஆனா கிறிஸ்துவிட்ட பார்க்க முடியாது. அதனாலதான் நம்ம கிறிஸ்துவை நோக்கி பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா சூழ்நிலையிலையும் இது என்னுடைய காரியத்தினால என்னால முடியாது, இதோட நான் என்னைய கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட காட்டினா நான் அருவருக்கு தக்கவன். ஆனா என் தேவன் எனக்காக ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்துக்குள்ள நான் வரேன், அவரிடத்துல ஒரு குறையையும் பிசாசுனால காண முடியாது. ஆண்டவருக்குள்ள நான் மறைந்திருக்கிறேன், மறைக்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். அதனாலதான் கிறிஸ்து இயேசுக்குள்ள நாம் நோக்கி பார்க்கணும். ரெண்டாவது தெரிஞ்சுக்கணும், எல்லா சூழ்நிலையிலையும் நாம் கிறிஸ்துவ இறுக பிடித்து கொள்ள வேண்டியது அவசியம். எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருந்த போது இயேசு கிறிஸ்துவை பிடித்துக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவிடத்துல ஒரு குறையையும் பிசாசினால் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட பரிபூர்ணமான பரிசுத்தர் நமக்கு இருக்கிறார். முடியாத ஒரு சூழ்நிலைகள், என்ன விதமான இக்கட்டுகள் நடந்து அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுங்கிற ஒரு நிலைமை ஒரு கிறிஸ்துடைய வாழ்க்கையில வந்தாலும் அவன் நினைக்க வேண்டியது, விசுவாசிக்க வேண்டியது என்னன்னா, இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் மறைக்கப்பட்டிருக்கிறேன். என்னிடத்துல அழுக்கும் அசிங்கங்களும் பல காரியம் இருக்கு. நான் ஆண்டவரிடத்துல மனம் திரும்பி எல்லா காரியத்தை அறிக்கையிடுவேன்னா கிறிஸ்துவின் மூலமாக, ஆண்டவர் கிறிஸ்துவனுடைய நீதியை பார்த்து என் மேல் இரக்கம் பாராட்டி என்னை மறுபடியும் புதுப்பித்து நடத்துவார் என்கிற அந்த நினைவு. அப்ப அது நமக்கு தேவை இல்லைங்களா? இப்போ இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனிடத்துல எனக்கு ஒன்றும் இல்லைன்னு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ஒரு ஆண்டவர் சொன்னது, அவரிடத்துல எந்த குறையில்லாத அப்பழுக்கற்ற பரிசுத்தர் அவர், நமக்கான நீதியை அவர் வாங்கி இருக்கிறார் தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக. நம்முடைய பாவத்துக்கான பரிகாரத்தை அவருடைய மரணத்தின் மூலமாக செலுத்தி இருக்கிறார். அவருக்குள் மறைக்கப்பட்டிருக்கிற நாமும் இல்லைங்களா அந்த விதத்துல இருக்கு. பிசாசு நம்மை நேரடியாக குற்றம் சாட்ட முடியும், ஆனா கிறிஸ்துவுக்குள் நம்மை குற்றம் சாட்ட முடியாது என்று சொல்லி பார்க்கிறேன். ஏன்னா நம் கிறிஸ்துவுக்குள் மீட்கப்பட்ட கிறிஸ்து அவர் நம்மை மூடி இருக்கிறார். அந்த விதத்துல நம்ம அதை விசுவாசிக்க கற்றுக்கணும்.
அப்படி நம்ம விசுவாசிக்கிறோமா அப்படின்னு கேள்வி கேட்டு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா இந்த வார்த்தைகள்லாம் நம்ம இருதயத்தில் ஆழ பதிந்திருக்கும். அப்படி நம்ம செய்வோம். கடவுள் நம்மை நடத்துவார்.